காவ்யா ஒரு தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்தாள். அவளுக்கு தாய் தந்தை என ஒருவரும் இல்லை. பாட்டி சிவகாமியின் அரவணைப்பில் வாழ்ந்து வந்தாள். அவள் சிறு வயதாக இருக்கும் பொழுது தாய் தற்கொலை செய்து இறந்து விட்டாள். சிறிது நாட்கள் தந்தையின் பாதுகாப்பில் வெளியூரில் படித்துக் கொண்டிருந்தாள். திடீரென ஒரு நாள் அவள் பாட்டி சிவகாமி அவள் படித்து கொண்டிருந்த பள்ளிக்குச் சென்று காவ்யாவின் தலைமை ஆசிரியரிடம், காவ்யாவின் தந்தையும் விபத்தில் இறந்துவிட்டார், எனவே காவ்யாவை வேறு பள்ளிக்கு மாற்றுவதாக சொல்லி வெளியூருக்கு அழைத்து வந்தார். தந்தையின் இறப்பு செய்தி கேட்ட காவ்யாவிற்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. தாய் தந்தை என இருவரும் இல்லாமல் இனி எப்படி வாழப்போகிறோம் என்ற கேள்வி அந்த பிஞ்சு மனதை வாட்டியது. பாட்டி சிவகாமி கொடுத்த அன்பும் தைரியமும் இப்பொழுது அவள் படித்து வேலையில் அமரும் வரை உறுதுணையாக உள்ளது என்றே கூறலாம். ஆனால் தந்தையின் இறப்புக்கு ஏன் என்னை அழைத்துச் செல்லவில்லை என்ற கேள்வியும், எதனால் சொந்த ஊரை விட்டு உறவினர்களை விட்டு விட்டு வெளியூருக்கு வந்தோம் என்ற கேள்வியும் அவளுக்கு கேட்க தோணவே இல்லை. அவள் பாட்டியும் அதை பற்றி இதுவரை சொல்லவே இல்லை. அந்த உண்மையை சஞ்சீவ் ரூபத்தில் காவ்யா அறிந்து கொள்வாள் என பாட்டி எதிர்பார்க்கவில்லை என்றும் கூறலாம். காவ்யா அழகானவள், பொறுமைசாலி, புத்திசாலி, அன்பானவள். தன் பாட்டி சிவகாமியை மிகவும் நேசித்தாள். பாட்டி பேச்சுக்கு மறுபேச்சு பேச மாட்டாள். இப்படி ஒரு அன்பான பெண்ணை யாருக்குத்தான் பிடிக்காது? ஆம், காவ்யாவை 2 வருடங்களாக சஞ்சீவ் காதலிக்கிறான். அவன் வேறு யாரும் இல்லை, காவ்யாவுடன் பணிபுரிபவன். ஆனால் காவ்யா அவனை ஒரு நாளும் பேச விடாமல் புறக்கணித்து கொண்டிருந்தாள். காவ்யா எந்த ஆணிடமும் பேச மாட்டாள். அவள் உண்டு, அவள் வேலை உண்டு என இருப்பாள். இதுவே சஞ்சீவுக்கு அவள் மேல் மேலும் காதலை அதிகரித்தது. அன்று பிப்ரவரி 14, காதலர்கள் தினம். எப்படியாவது காவ்யா தன் காதலுக்கு சம்மதம் சொல்ல வைக்க வேண்டும் என்று முடிவு செய்தான் சஞ்சீவ். அலுவலகத்தில் அனைவரும் மதிய உணவுக்குச் சென்றனர். காவ்யா மட்டும் சாப்பிட போகாமல் அவசரமாக செய்து முடிக்க வேண்டிய வேலையை செய்து கொண்டிருந்தாள். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்ட சஞ்சீவ் காவ்யாவிற்கு எதிரே சென்று ரோஜா பூ கொடுத்து தன் காதலை வெளிப்படுத்தினான். காவ்யா ஒரு நிமிடம் திடுக்கிட்டாலும் பின்பு நிதானமாக சொன்னாள், எனக்கு காதலில் எல்லாம் விருப்பம் இல்லை, இங்கே இருந்து போய்விடுங்கள் என்றாள். இருந்தும் தினம் தினம் சஞ்சீவின் அன்பு அவள் மனதை மாற்றியது. ஆம், இப்போது காவ்யாவும் சஞ்சீவும் காதலர்கள். ஒரு 6 மாத காலம் இவர்களது காதல் மறைமுகமாகவும் மனதாலும் ஓடிக்கொண்டிருக்க, ஒரு நாள் பாட்டி காவ்யாவிடம் திருமணம் பற்றி பேசினார். தரகர் மூலம் நல்ல வரன்கள் வருகின்றன. நீ சம்மதித்தால் விரைவில் உன் திருமணத்தை முடித்து விடுவேன். ஏனென்றால் எனக்கும் வயதாகிக் கொண்டே போகிறது. எனக்கு பின்னால் உன்னை அன்பாக பார்த்து கொள்ள உனக்கு ஒரு துணை வேண்டும் அம்மா என்றாள் பாட்டி. இதற்கு மேல் எதையும் மறைக்க வேண்டாம் என முடிவெடுத்த காவ்யா தன் பாட்டியிடம், நான் சஞ்சீவ் என்ற நபரை காதலிக்கிறேன் பாட்டி. சஞ்சீவ் என்னுடன் அலுவலகத்தில் பணிபுரிகிறார். என்னை உங்களுக்கு பின்னால் அன்பாக பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை உள்ளது பாட்டி. நீங்கள் சம்மதித்தால் மட்டுமே நான் அவரை திருமணம் செய்து கொள்வேன். உங்கள் முடிவே என் முடிவு என்று ஒரு வழியாக பயத்துடன் பாட்டியிடம் சொல்லிவிட்டாள் தன் காதலை. சிவகாமிக்கு காவ்யா பற்றி நன்றாக தெரியும். அவள் ஒருவரை நேசிக்கிறாள் என்றால் கண்டிப்பாக அவன் நல்லவனாக மட்டுமே இருக்க வேண்டும் என்று நம்பி சஞ்சீவை அவன் குடும்பத்துடன் பெண் பார்க்க வருமாறு தகவல் கொடுத்தாள். ஆனால் சிவகாமி ஒருபுறம் பயத்துடன் கடவுளை பிரார்த்தனை செய்தாள். சஞ்சீவ் ஒருபோதும் காவ்யாவின் தந்தை போல் இருக்கக்கூடாது என்று. மறுபுறம் சஞ்சீவ் குடும்பத்தை பற்றிய அறிமுகம் என்னவென்றால், சஞ்சீவ் வசதியான குடும்பத்தைச் சேர்ந்த ஒரே பையன். சஞ்சீவின் அத்தைக்கு குழந்தை இல்லை. எனவே சஞ்சீவின் தாய் காஞ்சனா இறந்த உடனே அத்தை பிரேமாவின் குழந்தையானான் சஞ்சீவ். அத்தையை விட மாமன் கணேசனின் செல்லப்பிள்ளை என்றும் கூறலாம். கணேசனுக்கு குழந்தை இல்லை என்பதால் சஞ்சீவை ரொம்ப பாசமாக வளர்த்து படிக்க வைத்தான். காவ்யாவிற்கு அவள் பாட்டி சிவகாமிதான் எல்லாமே என்பது போல சஞ்சீவுக்கு அவன் மாமா கணேசன் தான் எல்லாம். சஞ்சீவ் உடனே தனது சொந்த ஊருக்குச் சென்று தன் காதலை தன் மாமா கணேசன், தந்தை மற்றும் அத்தையிடம் கூறினான். கணேசன் முதலில் திடுக்கிட்டாலும் பின்னர் அவன் மனதை புரிந்து கொண்டான். ஆனால் அத்தை பிரேமா சொன்னால், ஒருபோதும் இந்த திருமணத்திற்கு நான் சம்மதிக்க மாட்டேன் என்று பிடிவாதமாக இருந்தாள்.
சஞ்சீவ் பொறுமையாக தனது அத்தையிடம் அமர்ந்து, அத்தை, நீங்கள் பார்த்திருந்தாலும் இப்படி ஒரு பெண்ணை உங்களால் பார்த்திருக்க முடியாது. அழகிலும் குணத்திலும் மிகவும் அன்பான பெண். அவள் பணத்தில் மட்டும்தான் ஏழை. குணத்திலும் அழகிலும் நம்மை விட பணக்காரி. உங்களுக்கு பிறகு என்னை அன்பாக பார்த்து கொள்வாள். உங்கள் அனைவரையும் அனுசரித்து போவாள். அவளுக்கு அம்மா அப்பா இல்லை. பாட்டியின் துணையுடன் வாழும் அவளுக்கு நான் தாயும் தந்தையுமாக இருக்க விரும்புகிறேன். என்னை திருமணம் செய்து கொண்டால் அன்பான குடும்பமும் உறவினர்களும் கிடைப்பார்கள் என்று நான் வாக்களித்திருக்கிறேன். எனக்காக நீங்கள் அவளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தனது விருப்பத்தை பிரேமாவிடம் கூறினான் சஞ்சீவ். பிரேமாவின் மனம் கொஞ்சம் கொஞ்சமாக இலக ஆரம்பித்தது. ஆம், இப்போது பிரேமா முழு மனதாக தனது மகனுக்கு பெண் பார்க்க கிளம்பிவிட்டாள். வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான் என சும்மாவா சொல்லி இருக்கிறார்கள்? கணேசனின் பழைய கணக்கு இனிதான் வெளியே வர இருக்கிறது என்ற உண்மை யாரும் அறியாத ஒன்றுதான். அன்று முகூர்த்த நாள். பெண் பார்க்க வருவதாக காவ்யா மற்றும் பாட்டியிடம் கூறப்பட்டது. காவ்யா மற்றும் அவள் பாட்டி இருவரும் மிகுந்த ஆவலுடன் ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தனர். சஞ்சீவ் குடும்பத்துடன் காவ்யாவின் வீட்டு முன் வந்து நின்றான். கதவை திறந்த பாட்டி மற்றும் காவ்யாவிற்கு தலைமேல் இடி விழுந்தால் போல் இருந்தது கணேசனை பார்த்ததும். என்ன, உங்கள் அனைவருக்கும் குழப்பமாக உள்ளதா? கணேசன் வேறு யாரும் இல்லை, காவ்யாவின் தந்தை, பாட்டி சிவகாமியின் மருமகன்தான். காலம் எவ்வளவு விரைவாக ஓடிக்கொண்டிருக்கிறது பார்த்தீர்களா? இறந்துவிட்டார் என நினைத்த தந்தை கண்முன் வந்து நிற்கிறார். இந்த கணேசன் தன் பேத்தியை என்ன செய்வானோ என்ற பயம் பாட்டிக்கு. இவற்றிற்கு இடையில் என்ன செய்வது என்ற குழப்பத்துடன் நிற்கிறான் கணேசன். திடீரென ஒரு குரல் உள்ளே வரலாமா என்றது. அது வேறு யாருமில்லை, பிரேமாதான். பின்புதான் மூவரும் சுய நினைவுக்கு வந்தனர். வாங்க வாங்க என்று கூறியவாறே உள்ளே சென்றாள் பாட்டி. சஞ்சீவ் பேசினான். பாட்டி, இது என் அத்தை பிரேமா. இவர் என் மாமா கணேசன். இவர் என் அப்பா பாண்டியராஜ் என அறிமுகம் செய்தான். பின்பு அத்தையிடம், அத்தை, இது காவ்யா. இவர் காவ்யாவின் பாட்டி சிவகாமி என்றான். எதுவும் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் மூவரும் புன்னகைத்து கொண்டனர். பாட்டி கூறினாள், அம்மா காவ்யா, உள்ளே சென்று அனைவருக்கும் டீ பலகாரம் என சாப்பிட எடுத்து வா என்றாள். சரி பாட்டி என்று கூறி உள்ளே சென்று தின்பண்டங்களை எடுத்து வந்து ஒவ்வொருவராக கொடுக்கலானாள் காவ்யா. முதலில் பிரேமாவிற்கு கொடுத்தாள். பின்பு பாண்டியராஜ். அடுத்து அப்பா கணேசன் பக்கம் திரும்பியவளுக்கு கொஞ்சம் பயம் மற்றும் அதிர்ச்சியுடன் பலகாரத்தை கொடுத்துவிட்டு பின்பு சஞ்சீவிடம் சென்றாள். காதலில் கண்ணும் கண்ணும் பேசிக்கொண்டன. இருவரும் பார்வையிலேயே காதலித்தனர். என்னடா சஞ்சீவ், பொண்ணை பிடிச்சிருக்கா என்ற அத்தையின் குரலை கேட்டதும் வெட்கத்தில் இருவரும் பார்த்தனர். சும்மா கிண்டலுக்குடா என கூறிய பிரேமா பாட்டியிடம் திரும்பி, எப்போ திருமணம் வைத்து கொள்ளலாம் என்று கேட்டாள். என்ன சொல்வது என்று தெரியாமல், தகவல் சொல்லி அனுப்புகிறேன், தவறாக நினைக்காதீர்கள் என்று சொல்லி சமாளித்தாள் பாட்டி. இதில் தவறாக நினைக்க என்ன இருக்கிறது? நல்ல நாள் பார்த்து தகவல் கூறுங்கள் என்று கூறினார் பாண்டியராஜ். சஞ்சீவ் குடும்பத்தினர் மெதுவாக விடைபெற்று கொள்ள செய்வதறியாது இரு உள்ளங்கள் நின்று கொண்டிருந்தன. அது வேறு யாரும் இல்லை, பாட்டியும் பேத்தியும் தான். என்ன இது, ஏன் பொய் சொன்னீங்க பாட்டி என்று கேட்பது போல காவ்யாவின் பார்வை இருக்க என்ன சொல்வது என்று அறியாது பாட்டி நின்றிருந்தார். காவ்யா மெதுவாக பாட்டி சிவகாமி அருகில் சென்று, என் விழிகள் பார்த்தது எல்லாம் உண்மைதானா? நான் பார்த்தவர் என் தந்தை கணேசனா, இல்லை சஞ்சீவின் மாமா கணேசனா? நீங்கள் என்னிடம் எதையும் மறைக்க மாட்டீர்கள். ஆனால் நீங்கள் இறந்துவிட்டதாக கூறிய என் தந்தை எப்படி இன்று உயிருடன் நம் கண்முன்னே வந்தார்? எனக்கு ஒன்றுமே புரியவில்லை என காவ்யா பேசிக்கொண்டே செல்ல சிவகாமி மௌனம் மட்டுமே தொடர்ந்தது. காவ்யா மீண்டும் பேசலானாள். நீங்கள் ஏன் பாட்டி அப்பா இறந்தபோது என்னை அப்பாவிடம் அழைத்துச் செல்லாமல் இப்படி வெளியூர் அழைத்து வந்தீர்கள்? சாணக்கியபுரத்தில் உற்றார் உறவினர் என நிறைய பேர் இருக்க ஏன் நாம் மட்டும் இப்படி தனியாக வாழ்கிறோம்? அப்படியானால் என் அப்பா இறக்கவில்லை, இறந்துவிட்டார் என பொய் சொல்லும் அளவிற்கு என்னதான் நடந்தது என அடுக்கடுக்காய் கேள்விகளை அடுக்கிக் கொண்டே சென்றாள். இப்போ நீங்க சொல்ல போறீங்களா, இல்ல நான் அப்பாவிடமே சென்று கேட்கட்டுமா என்று கேட்டவாறு வாசக்கதவை நோக்கி முன்னேறி சென்றவளை, வேண்டாம் தாயே, நில்லு, நான் சொல்லிவிடுகிறேன் நடந்த எல்லாவற்றையும் என்று கூறியவாறே நடந்த உண்மையை கூற ஆரம்பித்தாள் பாட்டி சிவகாமி.
எனக்கும் உன் தாத்தாவிற்கும் உயிருக்கு உயிராயிருந்தவள்தான் உன் தாய் பார்வதி. உன் தாத்தா ஒரு கூலித் தொழிலாளி. உன் தாய்க்கு எல்லாமே உன் தாத்தாதான். எனக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் கூட உன் அம்மா கண்டு கொள்ள மாட்டாள். ஆனால் உன் தாத்தாவிற்கு சளி பிடித்தால் கூட வீட்டை இரண்டாக்கி விடுவாள். பள்ளிக்கு செல்லாமல் தாத்தாவுடனே இருப்பாள் அவள் சளி சரியாகும் வரை. இப்படி அப்பா பிள்ளையாகவே சந்தோஷமாக பள்ளிப்படிப்பை முடித்தாள். கல்லூரிக்கு வீட்டிலிருந்தபடியேதான் செல்ல வேண்டும் என அருகில் இருந்த கல்லூரியில் சேர்ந்தாள். கல்லூரி படிப்பை முடித்ததும் வேலைக்கு சென்று கஷ்டப்படக்கூடாது என்று உன் தாத்தா வீட்டிலேயே உன் அம்மாவை இருக்க வைத்து விட்டார். இப்படி நான் உன் அம்மா உன் தாத்தா என 22 வருடங்கள் போனதே தெரியாமல் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். உன் அம்மாவிற்கு திருமண வயதாகிவிட்டதால் மாப்பிள்ளை பார்த்து கொண்டிருந்த போது உன் தாத்தா சொன்னார், அம்மா பார்வதி, உறவினரில் நல்ல பையன் ஒருவன் இருக்கிறான். வெளியூரில் வேலையாம். நல்ல சம்பளம் தாயே. நீ சரி என்று சொன்னால் உடனே பேசி முடித்து விடுவேன் என்றார். ஆனால் பார்வதி மெல்ல தந்தையின் அருகில் அமர்ந்து, அப்பா, ஒரு வேளை சோறு போடுபவனாக இருந்தாலும் பரவாயில்லை. அவன் சொந்த ஊரில் இருப்பவனாக இருக்க வேண்டும். நான் நினைத்தால் உடனே உங்களை பார்க்கும் தூரத்தில் எனக்கு திருமணம் செய்து வையுங்கள் என்று கூறிவிட்டு உள்ளே சென்று விட்டாள். உன் தாத்தாவும் பக்கத்து ஊரான சாணக்கியபுரத்தில் விசாரித்து உன் அப்பாவை மாப்பிள்ளையாக தேர்வு செய்தார். உன் அப்பா ஒரே பையன், பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்தவன். படித்து முடித்துவிட்டு அப்பாவின் தொழிலை பார்த்து கொண்டிருந்தார். எங்களால் முடிந்த அளவிற்கு நகைகள் போட்டு உன் அம்மாவை திருமணம் செய்து வைத்தோம். திருமணம் முடிந்த பிறகு உன் அம்மா அப்பா இருவரும் மிகுந்த சந்தோஷமாக வாழ்ந்தனர். பின்பு நீ பிறந்தாய். எங்களது வாழ்வின் சந்தோஷம் இரட்டிப்பாக மலர்ந்தது. இப்படியே ஒரு 5 வருடங்கள் ஓடின. உன் அப்பாவிடம் பல மாற்றங்கள் தெரிந்தன. அடிக்கடி நண்பர்களுடன் சேர்ந்து சுற்றுலா செல்வது, பார்ட்டி என்று கூறி குடித்துவிட்டு வீட்டிற்கு வருவதுமாக இருந்தார். ஏன் இப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்று உன் தாய் சண்டையும் போடுவாள். இப்படி தினம் தினம் சண்டை அதிகமானது. இனிமேல் நான் உங்களுடன் வாழ தயாராக இல்லை என்று கூறிவிட்டு உன் அம்மா உன்னை அழைத்து கொண்டு எங்களுடன் வந்துவிட்டாள். பின்னர் ஓரிரு நாட்கள் கழித்து உன் அப்பா உங்களை அழைத்துச் செல்ல வந்தார். ஆனால் உன் தாத்தா கண்டிப்புடன் கூறிவிட்டார், இனிமேல் குடி சண்டை என இருந்தால் என் பெண் மற்றும் பேத்தியை உங்களுடன் அனுப்ப மாட்டேன் என்றார். உன் அப்பாவும் சரி என்று சம்மதித்து உன் அம்மாவையும் உன்னையும் அழைத்துச் சென்றார். அதன் பிறகு ஒரு 3 மாதங்கள் அமைதியாக சென்றது. திடீரென ஒரு நாள் உன் அப்பா உன் அம்மாவிடம், நான் புதியதாக தொழில் தொடங்க இருக்கிறேன் பார்வதி. கொஞ்சம் பணம் தேவைப்படுகிறது. அதனால் உன் நகைகளை கொடுத்தால் வங்கியில் வைத்து பணம் வாங்கி தொழில் தொடங்கி விடுவேன். விரைவில் உன் நகைகளை மீட்டு கொடுத்து விடுகிறேன். என்னை நம்பு பார்வதி என கொஞ்சலாகவும் கெஞ்சலாகவும் உன் அப்பா கேட்க உன் அம்மாவும் அனைத்து நகைகளையும் எடுத்து கொடுத்து விட்டாள். அதை வாங்கி கொண்டு சென்ற உன் அப்பா அனைத்து நகைகளையும் விற்று பணத்தையும் சூதாட்டத்தில் இழந்தார் என அவர் நண்பர் மூலம் உன் அம்மாவிற்கு தகவல் கிடைத்தது. இதை அறிந்த உன் அம்மா விஷம் குடித்து இறந்து விட்டாள். உன் அம்மா இறந்த கொஞ்ச நாட்களிலேயே உன் தாத்தாவிற்கும் உடல் நலம் குன்றியது. உன் அம்மாவின் பிரிவை தாங்க முடியாத உன் தாத்தாவும் விரைவில் மறைந்தார். என்ன செய்வது என்று அறியாமல் நானும் உன்னிடம் தந்தை இறந்து விட்டதாக கூறி உன்னை அழைத்து வந்து விட்டேன் தாயே. உன் தந்தையிடமிருந்து உன்னை பிரித்தது சரியா தவறா என்று எனக்கு அப்பொழுது யோசிக்க தோணவில்லை. உன் அம்மாவும் என்னுடன் இல்லை. உன் தாத்தாவும் இறந்து விட்டார். உன் அப்பாவை நம்பி உன்னை அவரிடம் விட எனக்கு விருப்பமில்லை தாயே. நீயாவது நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம்தான் எனக்கு இருந்தது. அதனால் யாரிடமும் சொல்லாமல் உன்னை அழைத்து கொண்டு இவ்வளவு தூரம் வந்து வீட்டு வேலைக்கு சென்று உன்னை படிக்க வைத்தேன் காவ்யா என பாட்டி அழுதவாறே சொல்ல, பாட்டியின் நியாயத்தையும் அன்பையும் புரிந்து கொண்டு அழுதாள் காவ்யா. இரு அழுகுரல்களின் இடையில் உள்ளே வரலாமா என்ற குரலை கேட்டு திரும்பினர் இருவரும். அது வேறு யாருமில்லை, கணேசனின் குரல்தான். எதற்காக இங்கே வந்தாய்? என் பேத்தியும் நானும் உயிருடன் இருப்பது உனக்கு பிடிக்கவில்லையா என்று கோபத்துடன் கேட்டாள் சிவகாமி. என்னை மன்னித்து விடுங்கள் அத்தை. நான் செய்த தவறை நான் உணர்ந்து விட்டேன் என்றான் கணேசன். உன்னை மன்னிக்க நான் யார்? இங்கே இருந்து சென்று விடு என்று கத்திய சிவகாமியின் காலை பிடித்தவாறே கணேசன் அழுதான். அன்று நான் சூதாட்டத்தில் நகைகளை இழந்தது உண்மையில்லை அத்தை.
தோல்வி என்ற இறுதிக்கட்டத்தை நோக்கிச் சென்று எப்படியோ கடவுள் புண்ணியத்தில் கடைசி நிமிடத்தில் வென்று பார்வதியின் நகைகளை மீட்டுவிட்டேன் அத்தை. என் நண்பன் ஆட்டத்தை முழுதாக பார்க்காமல் பாதியில் பார்த்துவிட்டுச் சென்று பார்வதியிடம் சொன்ன தப்பான தகவலால்தான் பார்வதி அவசரப்பட்டு விட்டாள். நகைகளை மீட்ட உடனே இனிமேல் சூதாட்டமே கூடாது என்று முடிவு செய்து நகைகளை பார்வதியிடம் ஒப்படைக்க வீட்டிற்கு வந்த எனக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. என்னால்தான் இப்படி நடந்தது என்ற குற்ற உணர்ச்சியினால்தான் நீங்கள் காவ்யாவை வெளியூர் அழைத்து வந்தபோது அவளாவது நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் நான் உங்களை சந்திக்க வரவில்லை. ஆனால் கடவுள் நம்மளை சேர்த்து வைக்கத்தான் சஞ்சீவ் மூலம் இப்படி ஒரு புது உறவை ஏற்படுத்தி இருப்பார் போல் உள்ளது. நான் பெற்ற துன்பத்தை என் மகள் பெறக்கூடாது என்பதற்காகவும் நான் பெறாத இன்பத்தை என் மகளுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் இவ்வளவு ஆண்டுகள் நான் என் மகளை பிரிந்து இருந்துவிட்டேன். என் மகள் என் உடன் இல்லாத போதுதான் தெரிந்தது மகள் என்பது வெறும் வார்த்தையல்ல, வாழ்க்கை என்று. உங்கள் மகளை பிரிந்து வாழும் உங்களுக்கு புரியும் என்று நம்புகிறேன் என் மகள் இல்லாத வாழ்க்கையை நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தேன் என்று. இப்பொழுதாவது என்னை மன்னித்து என் பிள்ளையை என்னுடன் சேர்த்து வையுங்கள் என சிவகாமியிடம் கெஞ்சினான் கணேசன். இன்னும் மௌனம் தொடர்ந்து அழுக்குரல் மட்டும் ஒலிக்கிறது. நீங்கள் செய்த இந்த தவறுதான் நமக்கு குழந்தை இல்லாமல் போய்விட்டது போல என்று கூறியவாறே பிரேமா நின்றாள். செய்த தவறை உணர்ந்த பிறகு தண்டனை எதற்கு அம்மா? நானும் உங்களுக்கு மகள் போலதான். எனக்காக இவரை மன்னித்து விடுங்கள். எங்கள் வீட்டு தேவதையை உடன் அழைத்து கொண்டு நீங்களும் வாருங்கள். நாம் சொந்த ஊருக்கே சென்று விடலாம் என்று கேட்டுக்கொண்டாள் பிரேமா. பாட்டியின் சம்மதத்திற்காக காத்திருந்த காவ்யா பாட்டி சரி என்று தலை அசைத்ததும் அப்பாவிடம் சென்று கட்டி அணைத்து அழுதாள். சஞ்சீவுக்கு பெரும் மகிழ்ச்சி என்றே கூறலாம். அப்போ நான் காதலித்தது என் மாமா பொண்ணத்தானா என பெருமையாக கேட்டான் சஞ்சீவ். இல்லை இல்லை, அவ உன் அத்தை மகளும் கூட தாண்டா. எனக்குத்தான் காவ்யா மேல முதல் உரிமை இருக்கு என காவ்யாவை தன் பக்கம் இழுத்து கொண்டாள் பிரேமா. ஒரு மன்னிப்பு என்ற வார்த்தையின் மூலம் பல உறவுகளை சேர்த்து வைத்து விட்டார் நம் பாட்டி. இப்பொழுது சஞ்சீவ் மற்றும் காவ்யா திருமணம் முடிந்து சொந்த ஊரான சாணக்கியபுரத்தில் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வருகின்றனர்.